வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் மேலும் 4 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம். பலாலி காணி இழப்பீட்டு கூட்டம் போர்க்களமானது. மண்டபத்துக்குள் புகுந்து போலீசார் அதிரடி நடவடிக்கை. புலமை பரிசில் பரீட்சை உயர்தர பரீட்சை தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானம். கனமழையால் மூழ்கிய நிந்தவூர் வயல் நிலங்கள், விவசாயிகள் பெரும் கவலை. எல்னினோ தாக்கம், இலங்கையில் 2.5 லட்சம் பேர் பாதிக்கப்படும் அபாயம். யாழில் பாரம்பரிய உணவுகளுடன் ஆரோக்கிய வாழ்வுக்கான போசாக்கு கண்காட்சி. சுற்றுலா பயணிகளை கவரும் திருகோணமலை மான்கள். போர்டொன்றின் மீது குண்டு வீச்சு, பாதாள உலகக் குழுவின் தொடர்புகள் குறித்து வெளியான தகவல். சம்பவ இடத்தில் போன உயிர், பயங்கர போதைப்பொருள் பயன்படுத்திய சாரதி அதிரடி கைதுகள். தீவிரமடையும் தென்மேல் பருவ பெயர்ச்சி, நாளை 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி குறித்து எச்சரிக்கை. காசாவில் 112 பேருக்கு கூட்டாக இறுதிச் சடங்கு, 2 ஆண்டுகளுக்கு பின்னர் மீட்கப்பட்ட உடல்கள் அடக்கம். 3 வாரங்களில் இல்லாத அளவுக்கு சரிந்த விலை, திறக்கும் ஹார்முஸ் நீரிணை. தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அகழ்வாய்வு பணிகளின் 43வது நாளான நேற்று மேலும் 4 மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டதாக அகழ்வாய்வு குழுவினர் தெரிவித்தனர். இதேவேளை ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 2 எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதோடு மேலும் ஒரு மனித எலும்புக்கூட்டு தொகுதி கண்டறியப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைகுழிகள் 1ஆம், 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டங்களாக இதுவரை 97 நாட்கள் அகழ்வாய்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இதுவரை மொத்தமாக 483 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 481 எலும்புக்கூடுகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பலாலி விமான நிலைய விரிவாக்கத்துக்காக சுவீகரிக்கப்பட்ட காணிகளுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பில் தெல்லிப்பளை பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடல் கடும் குழப்பத்தில் முடிவடைந்துள்ளது. அதிகாரிகளுடனான காரசாரமான வாக்குவாதத்திலும் 1986 பலாலி மேற்கு, மயிலட்டி வடக்கு, தென்மயிலை, குறும்பசிட்டி ஆகிய பகுதிகளில் சுவீகரிக்கப்பட்ட 267 ஏக்கர் காணிக்கு சொந்தமான 436 உரிமையாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. கூட்டத்தின் இறுதியில் பேச்சுவார்த்தை நடத்துவதாக உறுதியளித்த யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பின்னர் மக்களை சந்திக்காமல் சென்றமை பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளது. 2022ஆம் ஆண்டின் மதிப்பீட்டின்படி இழப்பீடு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டாலும் தனிநபர் காணி மதிப்பீடு விவரங்களை தெளிவாக வழங்காமல் அவசரமாக சத்திய கடதாசிகள் கையொப்பமிடுமாறு அதிகாரிகள் வற்புறுத்தினர். வழங்கப்பட்ட சத்திய கடதாசிகள் தெளிவின்மை இருந்ததால் சந்தேகமுற்ற மக்கள் கையொப்பமிட மறுத்து அதிகாரிகளுடன் மோதிக்கொண்டனர். சூழ்நிலை முற்றிலும் கட்டுப்பாட்டை மீறிச் சென்றதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க உடனடியாக போலீசார் மண்டபத்துக்குள் வரவழைக்கப்பட்டனர். சமரச பேச்சுக்களின் பின் சில முடிவுகள் எடுக்கப்பட்டன. காணி உரிமையாளர் சார்பில் 7 பேர் கொண்ட பிரதிநிதிகள் குழு அமைக்கப்பட்டது. அவர்களின் ஆலோசனையின்படி சத்திய கடதாசிகள் திருத்தம் செய்யப்பட்டு மதிப்பீட்டு திணைக்கள ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். ஒப்புதல் கிடைத்த பின்னர் உரிமையாளர்கள் மீண்டும் அழைக்கப்படுவர். இருப்பினும் இந்த தீர்வை ஏற்காத ஒரு சாரார் கூட்டத்தை புறக்கணித்து வெளியேறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டு நிலவுகின்ற சீரற்ற வானிலையை கருத்தில் கொண்டு எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ள 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை மற்றும் காப்போத உயர்தர பரீட்சை தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வளிமண்டலவிய திணைக்கள பிரதிநிதிகள், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களத்தின் பிரதிநிதிகளுக்கு இடையில் இன்று கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இதன்போது நாளை மறுதினம் மற்றும் 8ஆம் தேதிகளில் மழை காலநிலை நிலவினால் பரீட்சை பணிகளுக்கு ஏற்படும் தாக்கங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் செயற்பாட்டு அறையில் விசேட பிரிவொன்றை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வெள்ளப்பெருக்கு ஏற்படுமாயின் அதற்குரிய படகுகள் மற்றும் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மேலும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் 9ஆம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் காப்போது உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அம்பாறை, நிந்தவூர் மற்றும் அதை சூழ உள்ள கிராம பகுதிகளில் கனமழை காரணமாக பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் வயல்நிலங்கள் நீருக்குள் மூழ்கியுள்ளதாக பிரதேச விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். இயற்கை சீற்றத்தின் திடீர் மாற்றத்தால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் சீரற்ற காலநிலை காரணமாக நிந்தவூர் விவசாய பிரிவு பகுதிகளில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. பால் பிடிக்கும் பருவத்திலும் வளர்ந்த நிலையிலும் காணப்பட்ட நெற்பயிர்கள் பலத்த காற்றால் தரைமட்டமாக சாய்ந்துள்ளதோடு தொடர் மழையால் வயல்வெளிகளில் நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுகிறது. இதனால் பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டதோடு நீரில் மூழ்கிய நெல்மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். வடிகான் வாய்க்கால்களில் ஏற்பட்டுள்ள அடைப்புகள் மற்றும் நீர்வரத்து அதிகரிப்பின் காரணமாக வயல்களிலிருந்து மழைநீர் வெளியேறுவதில் பெரும் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எல்னினோ காலநிலை தாக்கத்துடன் வலுப்பெற்று வரும் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக இலங்கையில் சுமார் 2,50,000 பேர் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகும் அபாயம் உள்ளதாக அரசாங்கத்தின் மதிப்பீடுகளை மேற்கோள் காட்டி இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வெளியிட்ட புதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த பருவமழை நிலைமையால் குறைந்தபட்சம் 1,50,000 பேர் நேரடியாக பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் உருவாகி வரும் இந்த அனர்த்த நிலையை எதிர்கொள்வதற்காக இலங்கை அரசோ அல்லது வேறு எந்த தரப்போ இதுவரையில் சர்வதேச உதவியை கோரவில்லை என செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையில் ஆரோக்கிய வாழ்வுக்குரிய பூசாக்கு கண்காட்சி ஒன்று இடம்பெற உள்ளது. இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெற்ற இந்த கண்காட்சி நிகழ்வுக்கு அனைவரையும் வருகை தருமாறு சங்கானை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை கேட்டுக்கொண்டது. வேர்ல்ட் விஷன் அனுசரணையுடன் சங்கானை சுகாதார அதிகாரி பணிமனை நடத்தும் போசாக்கு கண்காட்சியில் தன்னிறைவான சுயசார்பு பொருளாதாரத்துடன் பாரம்பரிய உணவுகளுடன் ஆரோக்கிய வாழ்வுக்கான போசாக்கு உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டுக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளை திருகோணமலை மான்கள் அதிகம் கவர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மான் பூங்காவில் நடமாடி திரியும் மான் இனங்களை பார்வையிட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தந்து அங்குள்ள மான்களுடன் பொழுதை கழிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையின் வரலாற்று சிறப்புமிக்க கோணேஸ்வரர் ஆலயம் பெட்டிக்கோட்டை நகர பிரதான பஸ் நிலையம் என்று நகரின் பல்வேறு பகுதிகளில் இவை கூட்டமாக உலா வருகின்றன. இயற்கை மான் இனங்களை பாதுகாப்பதற்காக பலதரப்பட்ட திட்டங்களை அரசு தரப்பினூடாக மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஊடாக ஒத்துழைப்புகள் காணப்படுகிறது. அதிகளவான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை இங்கு அதிகமாக காணப்படுகிறது. இதனால் சுற்றுலாத்துறை விருத்தி செய்யப்படுவதை திருகோணமலை மாவட்டத்தில் சிறந்த எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு திருகோணமலை மான் பூங்கா சான்று பகிர்கிறது. மான்களின் நடமாட்டம் வரும் மான் பூங்காவுடன் மட்டும் முடிந்து விடுவதில்லை. மான்கள் வசிக்கும் பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் வாசிகளால் வீசப்படும் பொலித்தீன் பைகள், பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் மான்களின் செரிமானத்துக்கு பொருந்தாத உணவுப் பண்டங்களை மான்கள் உண்பதால் மான்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் சூழல் காணப்படுகிறது. எனவே சுற்றுப்புற சூழலின் தூய்மை பேணப்பட வேண்டும் என்றும் உள்ளூர் வாசிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அறிவுறுத்தல் விடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது. ரத்மலானையில் வீடொன்றின் மீது கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் பாதாள உலக குழுவின் தொடர்புகள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த வீட்டின் மீது 2 கைக்குண்டுகள் வீசப்பட்டதாகவும் அதில் ஒன்று வெடித்துள்ள நிலையில் மற்றைய கைக்குண்டு வீட்டின் தோட்டத்தில் விழுந்து கிடந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தாக்குதலால் அவருக்கும் எவ்வித உயிராபத்தும் ஏற்படவில்லை என்பதோடு வீட்டின் ஒரு எண்ணல் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலுக்கிற்கான வீட்டின் உரிமையாளர் தற்போது வெளிநாட்டில் வசிப்பதாக கூறப்படும் சார்ல்ஸ் அலோசியஸ் ஸ்மித் என்பவரின் தந்தையின் சகோதரருடைய மகன் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் இடம்பெற்ற வீதி விபத்து தொடர்பில் பேருந்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். காலாவதியான சாரதி அனுமதி பத்திரத்தை கொண்டிருந்த மற்றும் போதைப்பொருள் பயன்படுத்திய ஒருவருக்கு பேருந்தை செலுத்த அனுமதி அளித்த குற்றச்சாட்டின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டார். இந்த கைது நடவடிக்கை நேற்று புளியங்குளம் காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி புளியங்குளம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் மீது பேருந்து மோதியதில் அதில் பயணித்த முதியவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறை விபத்தை ஏற்படுத்திய பேருந்தின் சாரதியை கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேல் பருவப்பெயர்ச்சி தீவிரமடைவதால் நாளை நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் நிலவும் மழை, காற்று மற்றும் அதனுடன் கூடிய காலநிலை நாளை முதல் அதிகரித்து அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களின் சில பகுதிகளிலும் கண்டி, நுவரெலியா மற்றும் காலி மாவட்டங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். காசா போரின் போது 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற மிகவும் கொடூரமான இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்களில் ஒன்றில் உயிரிழந்த 112 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதை தொடர்ந்து அவர்களுக்கான கூட்டு இறுதிச் சடங்கு செவ்வாய்க்கிழமை மத்திய காசாவின் டெய்ர் அல் ஃபலா நகரில் நடைபெறவுள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் 40 குழந்தைகள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் தொடர்ச்சியான தாக்குதல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக அவர்களின் உடல்களை மீட்க முடியாத நிலை காணப்பட்டது. கடந்த அக்டோபரில் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்தபின் தாக்குதல்களின் தீவிரம் குறைந்ததை அடுத்து மீட்புப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான உடன்பாடு இன்றோ அல்லது நாளையோ எட்டப்படலாம் என அமெரிக்க உயர்மட்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த அறிவிப்பை தொடர்ந்து உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் 3 வாரங்களில் இல்லாத அளவுக்கு சரிவடைந்துள்ளன.
அதன்படி பிரெஞ்சு ரக கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 78 அமெரிக்க டாலராகவும் WTI கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 75 அமெரிக்க டாலராகவும் குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.